வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி இந்த நிகழ்வுகள் அனைத்து நடத்தி நன்றி தெரிவித்துக் மேலும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள் மற்றும் பெரியவர்களை வணங்கி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான நிகழ்விலே சந்திக்கின்ற ஆவலிலே இந்த அமர்வை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான தியானம் நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் தேவராஜ் ஐயா அவர்கள், இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் மஞ்சுளா அம்மா அவர்கள், காயகல்ப நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் சசிகலாம் அவர்கள், அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள் நிறை, செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நம் முன்னோர்கள் சக்தி வாய்ந்த நாட்களாக ஆத்ம உயர்வுக்கு பயன்படுத்திய தினங்களில் இன்றும் ஒரு நாள். இன்றைய தினத்திலே ஆலய வழிபாட்டினுடைய நுணுக்கங்கள், ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மிக ஆழமான, ஆழ்ந்த, அறிவுபூர்வமான, விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை நம் முன்னோர்கள் அறிவில் பெற்றிருந்த காரணத்தினால் அதை அக்கால மக்களுக்கு உணர்த்துவதற்காக அதை சடங்கு முறைகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் மாற்றி கொடுத்திருந்தார்கள். ஆனால் இக்காலத்திலே விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கின்ற பொழுது அவற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியாமல் அறிவினுடைய தெளிவில் செயல்படக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கிறோம். அப்பொழுது முன்னோர்கள் காட்டிய அந்த வாழ்க்கை முறையை விஞ்ஞான நுட்பத்தோடு அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை பயன்படுத்தி நம் வாழ்விலே வெற்றியை, ஆன்ம உயர்வை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், அதை சார்ந்த தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இதை விளக்கி பேசுவதற்கான பேராசிரியர் கோவை பேங்க் பழனிசாமி ஐயா அவர்கள் என்றால் பலருக்கும் நன்கு அறிமுகமானவர். அதாவது ஆன்மீக துறைகளிலே இருக்கக்கூடிய, பல மதங்களிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளை அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீக ஞானத்தோடு ஒப்பிட்டு உலக மக்களுக்கு அறிவுபூர்வமாக விளக்குவதற்காக இறை கொடுத்த ஒரு பேராசிரியர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அற்புதமாக அவற்றினுடைய நுணுக்கங்களை, சார் அம்சங்களை முழுமையாக உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புத பேராசிரியர் ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. எனவே அன்பர்கள் அனைவரும் முழுமையாக இணைந்திருந்து மேலும் நிறைவிலே ஐயா அவர்களோடு உங்களுடைய ஐயப்பாடுகளையும் தெளிவு பெற்று நாம் நிறைவு செய்வோம் என்று கூறி ஐயா அவர்களை இந்த சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு திருப்பூர் மண்டலம் சார்பாக நம் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வாழ்க வளமுமா ஐயா, சிறப்பா கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். ஆலய வழிபாட்டின் நுணுக்கங்கள் என்ற ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மகாலய அமாவாசையை தொடர்ந்து ஆலயம். இப்ப மகாலயம், ஆலயம் இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே மிக அற்புதமான ஒரு கருத்து ஆலய வழிபாட்டில இருப்பதை நாம புரிந்து கொள்ளலாம். மகாலய அமாவாசை பொதுவா இந்து தத்துவத்தில அனைத்து பண்டிகைகளும் அமாவாசையை மையப்படுத்தி அமைந்திருப்பதை பார்க்கலாம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அப்புறம் ஐப்பசி தீபாவளிக்கு முன்னாடி உள்ள அமாவாசை, இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசையை மையப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து படையல் போடுகின்ற நாள். அப்ப முன்னோர்களை நினைவு கூறுகின்ற போது எத்தனை முன்னோர்களை நினைவு கூற வேண்டும்? இப்போ இந்த உடம்பு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னோர் தாய் தந்தையர் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு மூலம் தாத்தா பாட்டி. அப்ப நம்முடைய முன்னோர் என்ற வார்த்தையில மிக நீண்ட சரித்திர தொடர் இருப்பதை உணர வேண்டும். அப்படி போகின்ற போது எங்கே போய் நிறைவு பெறுகிறது என்றால், இந்த மனித குலத்திற்கே முதலாக தோன்றிய தாய் தந்தை. அதை ரதி மன்மதன் என்கிறது இந்து தத்துவம், ஆதாம் ஏவாள் என்கிறது கிறிஸ்தவ தத்துவம், குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒய் என்கிறது விஞ்ஞானம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆண் உயிர், ஒரு பெண் உயிர். அவற்றுக்கு மூலம் என்ன? பஞ்சபூதங்கள். அதற்கு மூலம் விண், அதற்கு மூலம் இறைத்துகள், அதற்கு மூலம் சுத்தவெளி. சுத்தவெளி எப்படி இருக்கிறது? கும் இருட்டாக இருக்கிறது, அமாவாசை மாதிரி. அப்போ மகாலய அமாவாசை என்றால் நம்முடைய முன்னோர்களை, பூர்வீகத்தை நினைவு கூற வேண்டிய நாள் என்று பொருள். அந்த பூர்வீகத்தின் உச்சம், அனைத்து பரிணாமத்தின் துவக்கம், அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த சுத்தவெளி என்கின்ற அமாவாசை போன்ற காரியம். அதுல அந்த சுத்தவெளியோடு என்ன ஆகணும்? மகாலயம். மகா என்றால் பெரியது. எவ்வளவு பெரியது என்றால், எது அனைத்தையும் விட பெரிதாக இருக்கிறதோ அது பிரபஞ்சம் சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சிறு பந்து போல் தாங்கிக் கொண்டிருக்கிறதே, அதை விட பெரிது என்ன? எனவே அனைத்திற்கும் மூலமாக இருந்தாலும் தனக்கு ஒரு மூலம் இல்லாத ஆதி பரம்பொருள், அதை விட பெரியது இல்லை. அதை பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று கவி பாரதியார் ஒரு பாடல சொல்லுவார். அந்த பெரிய கடவுள் ஆதி பரம்பொருள். அதனோடு லயமாவது மகாலயம். துவக்கம் எங்க? எடுத்தடுப்புல மகாலயமாக வழிபட முடியுமா? முடியாது. அப்ப துவக்கம் எங்கே என்றால் ஆலயம். நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அடையாளம் கண்டு அதனோடு லயப்படுவது ஆலயம். அது அவ்வளவு எளிதா என்றால் அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப என்ன பண்றோம்?
இந்த லயப்படுத்துவதற்கான ஒரு பயில் அரங்கம் நமக்கு அவசியம், ஒரு பயிற்சி கூடம் அவசியம். அதுதான் வழிபாட்டு ஸ்தலங்கள் என்பது பொதுவான வார்த்தை. அது கோவிலாக இருந்தாலும், மசூதியாக இருந்தாலும், தேவாலயமாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டு ஸ்தலம். வழிபடுதல் என்றாலே நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அது ஒரு இயக்க ஒழுங்காக செயலுக்கு விளைவு என்ற தர்மமாக இருக்கிறது. அந்த வழியிலே நம்ம இணைத்துக் கொள்வது வழிபடுதல். அப்ப ஆலய வழிபாடு என்றாலே தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியோடு என்னை இணைத்துக் கொண்டு வாழ்வது, இறை வழிபடுதல். வழி என்றால் பாதை, பயணிக்கின்ற இடம். அப்படி வழிபடுதல். அப்ப அந்த ஆலயத்திற்கான வகை என்ன என்பதை கொஞ்சம் அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆலயம் என்றால் என்ன? திருமந்திரத்துல உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்ற அற்புதமான ஒரு பாடல் உண்டு. முதல் வரியிலேயே 2 வார்த்தைகள் பயன்பட்டிருக்கிறதை கொஞ்சம் கவனிக்கணும். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப கோவில், ஆலயம் என்ற 2 சொற்களும் முதல் வரியிலேயே வந்திருக்கின்றன. அது என்ன சொல்றாரு? உள்ளம் பெரும் கோயில். உள் அம், ஒவ்வொரு இயக்கத்திலேயும் உள்ளடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள். இப்ப நமக்குள் ஆத்மாவாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கே மூலமானது என்று பார்த்தால் பரமாத்மா. அதற்கும் மூலமாகியது விண் ஆற்றல், அதற்கு மூலமாகியது இறை துகள் ஆற்றல், அதற்கு மூலமாகியது அந்த ஆதி பரம்பொருளின் பின்னமாகிய சிறு துகள் இருப்பு. அது தெய்வத்தின் கூறு. இப்படி நம்முடைய ஆத்மாவுக்குள்ளேயே 4 நிலைகள் உள்ளன. மெய்ப்பொருள், இறை துகள், விண், பரமாத்மா. இவை அனைத்தும் இணைந்து நமக்குள்ள இருக்கு. இதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒவ்வொரு தோற்றத்தின் இயக்கத்தின் மையமாக இருந்து, அச்சாணியாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது இறைநிலை. எனவே உள்ளம் பெரும் கோவில். எப்படி மகா லயம் சொன்னமோ, அந்த மகா என்ற வார்த்தை இங்கே பிரபஞ்சமாக நாம பார்க்கிறோம். உள்ளம் பெரும் கோவில். இந்த பிரபஞ்சமே இதனுடைய மிகப்பெரிய இயக்க களம். கோ என்றால் அரசு, ஆட்சி, அதிகாரம், அறிவு என்று பொருள். அப்ப உள்ளம் பெரும் கோயில். இல் என்றால் இல்லம், இருக்கின்ற இடம். அப்போ இந்த பிரபஞ்சத்தையே தொடர்ந்து தோற்றுவித்து காத்து இயக்கி முடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பேராதார பெரும் சக்தி இருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு தான் கோ என்று பொருள். அறிவு, அரசு, ஆட்சி என்று பொருள். அப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை தனது இயக்க களமாக வைத்துக் கொண்டு செயல்படுகின்றான். கோயில் என்றால் இறைவனே அனைத்தையும் ஆண்டு கொண்டு இதற்குள் ஒரு களமாக அமைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இதை சேத்திர சேத்திரஜ விபாக யோகம் என்று கீதை பேசும். சேத்திரம் என்றால் இயக்க களம், சேத்திரஜன் என்றால் இந்த களத்தை இயக்கிக் கொண்டும் இதற்கு மூலமாகவும் இருக்கின்ற அறிவு, தெய்வம். எனவே உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். ஊன் உடம்பு புரியுது, சதையினால ரத்தத்தாலான நம்முடைய உடம்பு. இந்த உடம்புக்குள் என்ன இருக்குது? ஜீவாத்மா இருக்கிறது. இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைதல் லயம். அப்ப ஆலயம் என்றால் வழிபடுகின்ற இடம் குறிப்பிடுவது அல்ல, அது ஒரு செயல். இந்த ஆத்மாவை லயப்படுத்துகின்ற ஒரு செயல், வினை. அப்ப எங்கே லயப்படுத்த முடியும்? எங்கே ஆன்மா உண்டோ
அங்கேத்தானே லயமாக்க முடியும். எனவே ஆன்ம லயம் ஆலயம் என்பது நமக்குள் அகத்தில் நிகழ்வதே அன்றி புறத்தில் நிகழ்வது அல்ல. எனவே இந்த பிரபஞ்சம் என்ற பெரிய கோயில் என்னுடைய திருத்தலம், அந்த உள்ளம் பெரும் கோவில், அதில் ஒரு சிறு பின்னமாக எனது உடல், இந்த உடலுக்குள் மையம் கொண்டிருக்கின்ற சிறு தெய்வம், அதை சார்ந்து இயங்குகின்ற இறை துகள், விண், பரமாத்மா, ஜீவாத்மா என்ற நிலைகள், இவற்றோடு லயமாவது ஆலயம். அப்படி ஆகின்ற போது வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். அப்படி லயம் ஆவதற்கு என்ன? வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் என்றால் கொடுப்பவன் தானே. இந்த உலக அமைப்பை பார்த்தீங்கன்னா எடுப்பதும் கொடுப்பதுமாகத்தான் இயக்கமே இருக்கு. அப்ப மனிதனாக பிறந்தவர்களும் தன் தேவைகளை பிறரிடமிருந்து சமூகத்திலிருந்து பெறுகின்றோம். தன்னால் இயன்றதை சமுதாயத்திற்கு செய்கிறோம். அப்படி எடுத்தும் கொடுத்தும் வாழ்கின்ற ஒரு கூட்டு அமைப்பில எடுப்பது அதிகம் கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடனாகிறான். எடுப்பது அதிகம் கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன் ஆகிறான். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன் ஆகிறான். எடுப்பது குறைவு கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன் ஆகிறான். எடுப்பதே இல்லை கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன் ஆகிறான். அப்போ மிகப்பெரிய வள்ளல் யார் என்றால் இறைவன். யாரிடத்தும் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. தேங்காய் பழத்துக்கும் சுண்டலுக்கும் காத்துட்டு இருக்கிற ஆள் அல்ல இறைவன். அவன் அனைத்தையும் அளிப்பவன். யாரிடத்தும் எதையும் பெற்றுக்கொள்பவன் அல்ல. அப்படிப்பட்ட வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். கோவில்ல நம்ம நுழைகின்ற இடமே வாசல். இன்னும் சிற்றம்பலம், மதுரை மீனாட்சி அம்மன், இது போன்ற பெரிய பெரிய திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா 4 திசைகளிலும் வாசல் இருக்கும். அந்த வாசலுக்கு மேலே கோபுரமும் இருக்கும். அப்ப வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அப்ப கோபுரம் எதை காட்டுகிறது? நம்முடைய உடல் அமைப்பை காட்டுகிறது. மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை சகசிராதாரத்திற்கு ஏற்ற வேண்டும் என்பதை குறிப்பிடுவது கோபுரம். அப்ப கோபுர வாசல் எது என்றால் நம்முடைய மூலாதாரம். அப்படி மூலாதாரத்தை அறிகின்ற போது உள்ளே கர்ப்பகிரகம் வரைக்கும் போறோம். அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலேயும் ஒரு கோபுரம் உண்டு. அப்ப அந்த கோபுரம் எதை நோக்குகிறது என்றால் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்கின்ற அலை இயக்க தத்துவத்தை உள்ளடக்கியது. அந்த பிரபஞ்ச சக்தியையே ஈர்த்து கர்ப்பகிரகத்துள் குவித்து அதை அங்கு வந்து வழிபடுகின்ற பக்தர்களுக்கு அருளாற்றலாக பாய்ச்சக்கூடியது. அப்படி வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஐயத்திற்கு இடமில்லாமல் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல தெய்வத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான விளக்கம் பெற்றவர்கள், அனுபவம் பெற்றவர்கள். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நம்முடைய ஜீவனே அந்த சிவத்துக்கு லிங்கம் என்றால் அடையாளம் என்று பொருள். அந்த ஆதி பரம்பொருளின் ஒரு கூறு அடையாளமே இந்த ஆத்மா. அது இன்னும் சயின்டிபிக்கலா சொன்னாக்க எவ்ரி ஹியூமன் இஸ் a sample of the universe. ஒவ்வொரு மனித உடலும் ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான்.
கண்டத்து மேலே கருள் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் என்கிறார் மகரிஷி. அப்போ இந்த அண்டம் என்ற இந்த பிரபஞ்சத்திற்கும் அதுக்கு மூலமாகிய அறிவாகிய தெய்வத்திற்கும் ஒரு நடமாடும் தெய்வமாக உதாரண புருஷனாக இருப்பது யார் என்றால் ஒவ்வொரு மனிதனும். எனவே சிவலிங்கம் என்றால் அந்த சிவ பொருளுக்கு அடையாளமானது என்று பொருள். அப்போ அந்த ஆதி பரம்பொருளாகிய இறைநிலை அது எழுச்சி பெற்ற இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஒரு உதாரணமாக அமைவது ஜீவன் சிவலிங்கம். தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் அந்த சிவபெருமானின் அடையாளமாகவே நமக்குள் இருக்கிறது. கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. புலன் தெரியும், மெய்வாய் கண் மூக்கு செவி. அதுல புலன் கவர்ச்சியிலே சிக்குகின்ற போது அது இந்த ஆத்மாவின் பயணத்தை தடை செய்து விடுகிறது, திசை மாற்றி விடுகிறது. அந்த புலன்கள் அளமுறையோடு பயனாகின்ற போது இந்த ஆன்மீக வாழ்க்கையின் முக்தி நிலையை தொடரக்கூடிய வகையில இந்த பயணத்திற்கு ஒரு துணையாக அமைகிறது. காலாமணி விளக்கு என்றால் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கத்தை போல இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில் புலன்களை துணை கொண்டு மனதை அறிந்து மனதுக்கு அடித்தளமாகிய ஆத்மாவை அறிந்து ஆத்மாவுக்கு உட்பொருளாகிய பரமாத்மாவை அறிந்து பரமாத்மாவுக்கும் உட்பொருளாகிய தெய்வத்தோடு லயமாகின்ற வகையிலே ஒரு முழுமையான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்ற வாய்ப்பு தான் மனித பிறப்பு. சரி, இப்ப அந்த கோவிலினுடைய அமைப்பை பாருங்க. அதை கண்ணசு ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீண்ட மதிச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. நீண்ட மதிச்சுவர் புரியுது, நெட்ட நெடும் கோபுரம் புரியுது, சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. காம்பவுண்ட் சுவர் கோவிலுடைய ஒரு பகுதி மறைத்திருக்கிறது, ஆனா கோபுரம் உயர்ந்து நிற்கிறது. இந்த கோபுரம் எதை மறைத்திருக்கிறது? கர்ப்பகிரகத்திற்குள் இருக்கின்ற விக்கிரகத்தை மறைத்திருக்கிறது. அந்த விக்கிரகமும் ஒன்றை மறைத்திருக்கிறது. அது என்ன? அதான் அந்த விக்கிரகத்திற்கும் மூலமாகிய பரம்பொருள். சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. எது மறைத்திருக்கிறது என்றால் அந்த சுத்த வெளியை மறைத்திருக்கிறது. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. எந்த வகையிலையும் விளக்கி சொல்ல முடியுமா என்றால் அவ்வளவு எளிதில் விளக்கி சொல்ல முடியாது. வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. அது பார்க்கிறதுக்கு ஒரு கற்சிலையாக இருக்கிறது. வெறும் கல்லாய் வினை கடந்த தத்துவம். வினை செயல் இயக்கம், இயக்கம் கடந்த தத்துவம் எது? இப்போ தேர் திருவிழா நடக்குதுங்க. தேர்ல அந்த தெய்வத்துடைய ஒரு மூர்த்தியை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருங்க? உற்சவ மூர்த்தி. அதாவது வலம் வருகின்ற மூர்த்தி, உற்சவ மூர்த்தி. இந்த உற்சவருக்கு மூலம் எது? அவருக்கு மூலவர்னு பேரு. அப்ப இந்த உற்சவருக்கு மூலம் மூலவர். இந்த மூலவருக்கு மூலம் ஒன்று உண்டு. மூலவர் விக்கிரகம், அவருக்கு ஒரு மூலம் இருக்கின்றையா? அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த விக்கிரகம் எங்கே இருந்து வந்தது? ஒரு பாறையிலிருந்து வெட்டெடுக்கப்பட்டது. அந்த பாறையை நாமும் பார்க்கிறோம், பாறையாத்தான் தெரியுது. ஒரு சிற்பி பார்க்கின்ற போது பாறைக்குள் ஒரு வடிவத்தை காண்கின்றான். அந்த வடிவம் எது? இவன் மனதில் சிலாகிக்கின்ற ஒரு தோற்றம், ஒரு கற்பனை. இந்த கல்லிலே இப்படி அழகான ஒரு விக்கிரகத்தை செதுக்கலாம் என்று அவன் கற்பனை செய்கிறான்.
அதன் பிறகு சுத்தி ஒளியம் வைத்துக் கொண்டு அவனுடைய கற்பனைக்கு போக தேவையில்லாத பாறையின் மறுபகுதிகளை செதுக்கி எடுக்கிறான். அப்படி செதுக்கி எடுத்த பிறகு அவன் கற்பனையில் எதை கண்டானோ அதே போன்ற விக்கிரகம் வெளிப்படுகிறது. இப்ப இதுல என்ன தத்துவம் இருக்கு பாருங்க. வணங்கப்படுகின்ற ஒரு தெய்வ விக்கிரகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இதுவரைக்கும் சாமான்யமாக இருந்த ஒரு பாறையினுடைய தேவையற்ற பகுதிகளை செதுக்கி நீக்கிவிட்டால் வணக்கத்திற்குரிய தெய்வ வடிவம் வெளிப்படுகிறது. இதே போல நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற தீய குணங்கள், தேவையற்ற பற்று பந்தங்களை நீக்கிவிட்டால் நமக்குள் தெய்வீகம் வெளிப்படுகிறது. அப்ப விக்கிரகத்தின் அமைப்பே எதை காட்டுகிறது என்றால் தேவையற்றவளை நீக்கு. மனுஷால ஒரு கவிதை சொல்லுவாங்க, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குது, அதுக்குள்ள காத்து உள்ள போக முடியுமா? நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. அதுபோல் நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேரு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார். அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்படி கல்லை செதுக்கினால் தெய்வம் வெளிப்படும், மனதை செதுக்கினால் தெய்வீகம் வெளிப்படும். அப்படி செதுக்கி நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற தத்துவத்தை காட்டுவதுதான் விக்கிரகம். சரி, இப்ப அந்த விக்கிரகத்தை ஒரு இடத்துல வைத்து அதுக்கு ஒரு கோவில் என்ற அமைப்பை ஏற்படுத்தணும். இதுக்கு எல்லா இடத்துலயும் கோயில் கட்ட முடியாதுங்க. சொல்லுங்கள, அதாவது நம்ம சாப்பிட அரிசியில கூட நம்முடைய பேர் எழுதியிருக்கும் சொல்லுவாங்க. எந்த பருக்கை நம்ம வாய்க்குள்ள போகணும்னு இருக்கோ அதுதான் போகும், இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த இடத்துக்கு மனிதன் குடியிருக்கலாம், இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அலை இயக்கம் உண்டு. இந்த நுட்பத்தை கண்டது மகாபாரதத்துல ஒரு குறிப்பு உண்டுங்க. எங்க யுத்தம் செய்தால் ஜெயிக்கலாம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அலையக்க தத்துவத்தை மையப்படுத்தியவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்ப தர்மன் ஒருவனை அனுப்பி நீ போய் எங்க யுத்தத்தை செய்யலாம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்குன்னு தேடிட்டு வா. அவன் போய் குருட்சேத்திரத்தை யுத்தம் செய்தால் ஜெயிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்லுவான், நான் அங்கு போவதற்கு முன்பே வேறொருவர் இதே காரணத்திற்காக அங்க வந்து சென்றிருக்கிறார். நமக்கு முன்னாடி யார் அனுப்பிப்பாங்க? தேடி பார்த்தா விதுரன் ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டார். இப்படி இந்த நுட்பத்தோடு வாழ்ந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்துல. அப்படி ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் அதிலே ஒரு அலைக்களம் இருக்க வேண்டும் அந்த இடத்துல. அப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய அலைவீச்சை கணக்கெடுத்து கட்டப்பட்ட திருத்தலங்கள் தான் நவகிரக கோவில்கள். திருநள்ளாறு, சனீஸ்வரன் இப்படி எல்லாம் இருக்க, இதெல்லாம் அலைக்களத்தை மையப்படுத்தி கட்டப்பட்ட திருத்தலங்கள். அந்த இடத்துல கோவில் அமைக்கின்ற போது பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய வகையிலே அமைப்பு இருக்கணும். அதுக்கு மந்திரம், யந்திரம், தந்திரம் என்று 3 நிலைகளை சாமிஜி நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. அப்ப யந்திரம் என்பது விக்கிரகம் போன்ற உருவ அமைப்புகள். மந்திரம் என்பது ஒளி விஞ்ஞானம். ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் அதிர்வு உண்டு. அந்த அதிர்வுகள் கூட்டு எழுத்துக்களை பயன்படுத்துகின்ற போது பாசிட்டிவ் நெகட்டிவா மாறும்.
அதை கணக்கெடுத்து சொல்லப்பட்டவைதான் மந்திர ஜபம். அதை விளக்க வந்ததுதான் அதர்வண வேதம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா என்னென்ன நன்மைகளை செய்யலாம், அதையே நெகட்டிவா மாத்தினா யாரால எப்படி எல்லாம் கெடுக்கலாம், இதை பற்றி சொல்ல வந்ததுதான் அதர்வண வேதம். இந்த இரண்டையும் கொண்டு தன் திறத்தை வளர்த்துக் கொள்வது. இந்த வாழ்க்கையிலே நான் இதை பெற வேண்டும் என்று தன் ஆட்டோ சஜஷன் சொல்லக்கூடிய வகையில தன்னுடைய மனதுக்கான உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொள்வது தன் திறம். இப்படி யந்திரம், மந்திரம், தந்திரம் என்ற 3 கோட்பாடுகளை அமைத்தார்கள். அப்போ இந்த துணை செய்யக்கூடிய வகையில மந்திர உச்சாரணம் செய்தால் அது ஈர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு எங்க இருக்கணும்? தாமிர தகடுக்கு அது உண்டு, காப்பர் பிளேட். அதிர்வுகளை ஈர்த்து வைக்கக்கூடிய அந்த மின்சக்தி திறம் காப்பர் பிளேட்ல இருக்கும். நம்ம கரண்ட்ல கூட ஒயர் காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்றோம். அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு முன்பாகவே அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்ற முறையில சில லட்சம் முறை அந்த தெய்வத்திற்கு என்று குறிப்பிட்ட மந்திரங்கள் நம்முடைய முன்னர் வடிவமைத்திருக்கிறார்கள். அதை சில லட்சம் முறை உச்சாடனம் செய்து அந்த அதிர்வுகள் எல்லாம் அந்த தாமிர தகடில உருவேற்றி அதை அந்த பீடத்துல வைத்து அதற்கு மேல் விக்கிரகத்தை வைத்து அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் செய்வார். அது மட்டுமல்ல, அந்த விக்கிரகத்திற்கு நேர் மேலாக அந்த கருவறையின் மேல ஒரு துவாரம் இருக்கும், அதுக்கு மேல கலசங்கள் வரும். அப்ப இந்த கலசங்கள் என்ன செய்கிறது என்றால் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அது விக்கிரகத்துக்கு அனுப்பும். அந்த விக்கிரகம் அந்த அலைகளை ஈர்த்து காப்பர் தகடுக்கு அனுப்பும். அந்த காப்பர் தகட்டில் இருப்பான ஆற்றல் அது வாங்கவும் செய்யும், பிரதிபலிக்கவும் செய்யும். அப்படி பிரதிபலிக்கின்ற போதுதான் அந்த ஆற்றலை வலம் வாங்குவது. வலம் வருதல் அப்படின்னா ஒரு வட்டம். வட்டத்துக்கு ஆரம் என்று ஒரு தமிழ் சொல் உண்டுங்க. இப்ப நம்ம கழுத்துல ஆரம் சொல்றோம் இல்லையா? அப்ப கழுத்து வட்டமா இருக்குது, அதை சுற்றி போடுகின்ற ஆபரணத்துக்கு ஆரம் என்று பேர். அதே போல அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வலம் வந்தால் அது பிரகாரம். அதாவது பிரணவ சக்தியாகிய தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கிறது, அதை வலம் வருவது பிரகாரம். அப்படி வலம் வருகின்ற போது அந்த சக்தி நம்முடைய உடலுக்குள் பாயும். சரி, இது எல்லோருக்கும் தான் பாயும். ஆனா மனம் ஒன்றினால் பலன் அதிகம். சாமி ஒரு முறை சொன்னாங்க, சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதுல 2 தன்மை உண்டு. இப்ப சாதாரண பக்தர்களுக்கு விளக்கம் தெரியாது, ஏதோ பிரகாரம் சுத்தி வரணும், சுத்திட்டு வருவான் வேகமா. இதே தவத்தை செறிந்த மணல கலைஞர்கள் ஒரு கோயில் போய் பிரகாரத்தை சுத்துறோம் அப்படின்னா மனம் ஒன்றி சுத்துறோம். அப்ப மனம் எப்படி ஒன்றுகிறது அப்படின்னா, அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கின்ற தெய்வத்தை மனதிலே கொண்டு அங்கிருந்து அலைகள் வெளிவருகிறது, அந்த அலைகள் என் உள்ளத்திலே என் உடம்பிலே பாய்கிறது என்ற அந்த பாவனையோடு ரிசீவ் பண்றது. அதை கவிஞர் வாலி அழகா சொல்லுவார், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். அப்போ உணர்ந்தால் தான் உதவும், உணரவில்லை என்றால் உதவாது. அப்போ அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து வருகின்ற அலைகளை நம்முடைய உடல் வாங்குகிறது என்ற உணர்வோடு பாவனோடு கவனித்தால் பலன் அதிகம். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயத்திலேயும் உள்ள நுட்பத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் அதிக பலன் பெறலாம். சாதாரண பக்தனை விட மனவள கலைஞன் மிக பெரும் அளவிலே நன்மைகளை பெறலாம். சரி, இந்த விக்கிரகத்துல அந்த அலைகள் உள்ள போவதற்கு ஒரு ஊடகம் இருக்கணும். அதுக்கு காற்று ஊடகமாக அமைந்திருக்கும். அதுதான் விக்கிரகத்துடைய அமைப்பில சொல்லுவாங்க, ஓசி உள்ள கல்லை நீர் உடை திரண்டாய் செய்துமே என்று சிவபாக்கியர் ஒரு பாட்டுல சொல்லுவார். அது அந்த விக்கிரகத்துடைய அமைப்பு. அப்படிப்பட்ட தரம் உள்ள கற்களிலே தான் தெய்வ விக்கிரகங்களை செதுக்க முடியும். அடுத்து அந்த விக்கிரகத்திற்கு
ஆராதனை செய்யணும், அபிஷேகம் செய்யணும்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அலைகள் ஒரு கும்பாபிஷேகத்தன்னைக்கு சில லட்சம் முறை சொல்லியாச்சு, அது அப்படியே தொடர்ந்து இருக்குமா? பக்தர் பலம் பெற சக்தி குறையும். அப்ப பிரபஞ்ச சக்தி வருகிறது என்றாலும் அந்த காப்பாற்றருடைய சக்தி அது பழசாக தேய்ந்து போகும், சிதைந்து போகும். எல்லா பொருளும் அழிந்து போகக்கூடியது தானே. அதனால அந்த சக்தி குறைகின்ற போது மீண்டும் அதை செறிவூட்டணும். அதற்காகத்தான் தினசரி அர்ச்சனை செய்வது என்ற சடங்கை ஏற்படுத்தினாங்க. அப்ப அர்ச்சனை என்பது என்ன என்றால் அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்வது என்று பொருள். அதை காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரல் என்ற முதல் பாகத்துல சொல்லுவாரு, அங்க குருக்கள் என்று ஒருவர் நியமனம் செய்வதற்கான நோக்கமே பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அர்த்தஜாமம் வரைக்கும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நடை திறக்கிற நேரம், நடை மூடுற நேரம் எல்லாம் வியாபாரத்தனம் அப்படியெல்லாம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அர்த்தஜாம பூஜை வரைக்கும் தொடர்ந்து மந்திரங்கள் உச்சாரணம் செய்ய வேண்டும். இதுதான் விதிக்கப்பட்ட ஆகம விதி. ஆனா மனுஷன் தானே, அவரு சொல்லுவாரு, உட்கார்ந்துருவாரு. நம்ம பக்தர்கள் போறோம், என்னங்க மதம் சொல்ற போட்டு சும்மா உட்காந்துருக்கீங்களே அப்படின்னா, இப்பதான் சொன்னேன் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுனாக்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. அப்ப என்ன செய்தால் இவன் மறுப்பு இல்லாமல் மந்திரம் சொல்லுவான்? அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் நீ போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லி தட்டுல காணிக்க வை. இப்ப மறுக்க முடியுமா? காணிக்க வருது. இப்படி அவன் செய்ய தவறிய கடமையை மனம் நோகாமல் செய்ய வைப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஒரு சார்பு கொள்கை வைத்தார்கள். சப் கிளாஸ் சொல்றாங்க பாருங்க, ஒரு மெயின் சட்டத்திற்கு ஒரு துணை சட்டம் வைப்பாங்க. அத மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்பது பிரதான விதி. அதுக்கு ஒரு சார்பு விதி அர்ச்சனை செய்ய சொல்லுங்க, அவன் மறுக்காம செய்வான். இப்படி தொடர்ந்து செய்தாலும் சித்தர் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களை தவிர மற்ற ஆகம விதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை விக்கிரகத்தை எடுத்துட்டு அந்த காப்பத்த தகடு இருக்க செப்பு தகடு அதையும் எடுத்து புதுசா இன்னொரு தகடை வச்சு மகா கும்பாபிஷேகம் செய்யணும். இப்படி அந்த கோவிலிலே ஒரு ஆற்றல் களத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு இருந்தால்தான் வருகின்ற பக்தர்களுக்கு அந்தந்த நன்மைகளை செய்யும். சரி, இது வழிபடுகின்ற பக்தர் எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன வகையில நன்மைகளை பெற வேண்டும் என்றால், பிரம்ம முகூர்த்த நேரத்துல கோவிலுக்கு சென்று வணங்குவது என்று அற்புதமா வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம் என்றால் அதிகாலை 3 மணி முதல் சூரிய உதயம் வரைக்கும் உள்ள நேரம். ஏன் அந்த காலத்தை குறிப்பிட்டார்கள் என்றால், இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுற்றி வருகிறது. அப்போ சூரியன் தாய்க்கோளாக இருக்குது. அப்போ நம்ம இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் அப்படின்னா காலை ஒரு 6:10க்கு சூரிய உதயம், பகல் பொழுது போகுது, இப்ப இரவு பொழுது போயிட்டு இருக்குது. அப்ப சூரியனுக்கு மறுபக்கத்திலே நாம் இருக்கிறோம். இந்த சுழற்சி அப்படியே தொடர்ந்து அதிகாலை 3 மணி சுமார் வருகின்ற போது அந்த பூமியின் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த நேர் மேல் பகுதி சூரியன் நோக்கி திரும்புகின்ற நேரம் 3 மணி. அப்ப என்ன ஆகுது, இரவு முழுவதும் இருந்த அந்த ஈரப்பதம், நீர்த்தன்மை இப்ப 3 மணிக்கு சூரியனிலிருந்து வருகின்ற அந்த கிரகங்கள் சாய் கோடுகாக விழும். அப்ப லேசன் வெப்பத்தை உருவாக்கும். அப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது, இந்த பூமியின் களத்துல, காந்த களத்துல
லேசான வெப்பமும் லேசான நீர்த்தன்மையும் இணைந்தால் அங்கு நுண் உயிர் உருவாகும் என்று சொல்கிறது. இது விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. அதே போல இங்க காற்று மண்டலத்துல இரவு முழுவதும் இருந்த நீர்த்தன்மை இப்ப சூரியனின் சாய் கிரகணங்களால் வரக்கூடிய லேசான வெப்பம் இரண்டும் இணைகின்ற போது அங்கே ஓசோன் காற்று உருவாகும். அது உயிர்வளி காற்று என்று தமிழ். அப்ப ஓசோன் காற்று உருவாகின்ற காலம் 3 மணியிலிருந்து உதயம் வரைக்கும் உருவாகி கொண்டே வரும். உதயத்திற்கு பிறகு வெப்பம் நேரடியாகப்படுவதனால இந்த உருவான ஓசோன் காற்று வெப்பத்தால் விரிவடைந்து மேல போயிடும். அப்போ ஒரு 7 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றால் இந்த ஓசோன் காற்றுடைய நன்மை நமக்கு கிடைக்காது. சரி, அது இருக்கு அங்க காற்று மண்டலத்துல, நமக்கு எப்படி வரும்? அது ஈர்த்து கொடுப்பதற்காகத்தான் ஸ்தல விருட்சங்கள் என்று வச்சாங்க. ஒவ்வொரு கோவில்லையும் ஸ்தல விருட்சம் உண்டு, சுற்றியும் வேப்ப மரம், வில்வ மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. இவை எல்லாமே தெய்வீக விருட்சங்கள். ஏன் தெய்வீக விருட்சம் என்றால் அந்த ஓசோன் காற்றை ஈர்த்து அந்த கோவில் வளாகம் முழுவதும் பரப்பக்கூடிய திறம் வாய்ந்தவை இந்த விருட்சங்கள். அப்ப என்ன பண்றோம்? அதிகாலையில கோவிலுக்கு போய் 108 முறை வலம் வரணும். இங்க இன்றைக்கும் பெரிய பெரிய கோயில பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல கட்டியிருப்பாங்க. ஒரு முறை வலம் வருவதற்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆயிடும். அப்போ ஒரு பிரகாரத்தை, ஒரு விநாயகருடைய அந்த பிரகாரத்தை சுத்தி வரணும்னால 108 முறை சுத்தினீங்கன்னா ஒரு 4-5 மைல் வாக்கிங் போன மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்ல, அதை சுற்றி நடக்கிற போது நம்முடைய நுரையீரல் வேகமாக விரிந்து சுருங்கும். அப்போ அந்த காற்று உள்ள போகக்கூடிய காற்றின் அளவு அதிகம். அது மட்டும் இல்ல, இது பிரம்ம முகூர்த்தத்தில் போவதனால அந்த ஓசோன் காற்றோடு கலந்த காற்று நம்ம சுவாசிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த உயிர்வளி காற்று உள்ளே போவதனால நமக்குள் உயிர் சக்தி திறம் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ஆண்மை திறம் அதிகமாகும், அதே போல கருப்பையுடைய ஆற்றல் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, நம்முடைய மனதுக்கு சாந்தத்தை கொடுக்கும். ஏன்னா அது தெய்வீக தன்மை வாய்ந்த ஓசோன் காற்று. அதனால் அது மனதுக்கு சாந்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நுட்பத்தை 1980 ஸ்ரீன் யோகு என்ற ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி இந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சார். அவரு நம்ம சடங்கு லிங்க் பண்ணல. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, வனங்களிலே ஃபாரஸ்ட்ல 100, 150, 200 வருஷம் பெரிய பெரிய விருட்சங்கள் இருக்கும் அல்லவா? அந்த விருட்சத்தை அப்படியே அரவணைத்துக் கொண்டு அதனோடு உயிர் கலப்பு பெறுகின்ற போது ரத்த அழுத்தம் சரியா போனது என்பதை அவங்க விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதுக்கு ஃபாரஸ்ட் தெரப்பின்னு பேருங்க, வன சிகிச்சைன்னு பேரு. ஸோ 1980 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பயிற்சி பிறகு ஜப்பான்ல இருந்து ஜெர்மன், சீனா நாடுகளுக்கெல்லாம் பரவி இருக்கு. நமக்கு அர்த்தமும் தெரியல, அதுவும் சேரல. அப்போ இந்த ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டெக்னிக்கே முன்னாடி மூலம் கண்டவர் நம்முடைய முன்னோர்கள். அப்ப என்ன பண்ணணும்? வெறுமனே சுத்தி வந்து வணங்கினா மட்டும் போதாது. அந்த அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வில்லு மரத்தையும் அரவணைத்து கொண்டு அதனோட உயிர்கலப்பு பெறணும். அப்படி பெறுகின்ற போது நம்ம ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லக்கூடிய வகையில ஒரு சங்கல்பம் செய்யலாம். நம்முடைய மூதாதையர்கள் தான் இவங்கெல்லாம், தாவரத்துக்கு பிறகு வந்ததுதான் எல்லா ஜீவராசிகள். நம்முடைய உடலிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உண்டு. நெகட்டிவ் அதிகமா போகும்போது தானே மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வருது, உடம்புல வியாதிகள் வருது. அப்போ என்னுடைய முன்னோராட்சிய நீ என்னுடைய தீய அலைகள் எல்லாம் வாங்கி நீ பூமியில சமன் செய்து கொள், உன்னுடைய ஆக்கப்பூர்வமான தெய்வீக சக்தி எனக்கு கொடு
எனக்குள் தீ எண்ணங்கள் வரக்கூடாது, நல்ல எண்ணங்கள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும் என்று ஒரு சங்கல்பத்தோடு அந்த அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வில்வ மரத்தையோ கட்டி தழுவி வழிபாடு செய்தால் 100 மடங்கு அதிகமான பலன் பெறலாம். இப்படி அற்புத நுட்பத்தை மையப்படுத்தி தான் அந்த விருட்சங்களை சுற்றி வந்து வணங்குவது என்ற ஒரு பண்பாட்டை நம்முடைய முன்னோர்கள் அமைத்தார்கள். சரி, இப்போ சுற்றி வந்து வணங்குகிறோம். வணங்குகின்ற போது முதல்ல வந்து அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க, பிறகு ஆராதனை செய்வாங்க, அதுக்கப்புறம் கடவுளை கும்பிட சொல்லி நமக்கு வழிபாட்டு முறை அமைச்சிருக்கிறாங்க. அந்த விக்கிரகத்துடைய தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கருப்பு கலர்ல தான் இருக்கும் விக்கிரகங்கள் எல்லாமே. நமக்கு கிடைத்த கல் அது மாதிரி. வடநாடுகள்ல எல்லாம் அங்க மார்பிள் கிடைச்சதுனால மார்பிள் விக்கிரகங்களாக இருக்கும். இப்ப அந்த விக்கிரகத்துடைய நிறம் எதுவாக இருந்தாலும் தண்ணி ஊத்தி அபிஷேகம் செய்யும் போது ஒரு உள்ள நிறம் அப்படியே தெரியும். பிறகு பன்னீர் இளநீர் ஊத்தும் போது ஒரு மாற்றம் பெருசா தெரியாது. பால் ஊத்தும் போது உள்ள கருப்பு விக்கிரகம், பால் அப்படியே வழியுது. அப்படியே அகக்காட்சியை கவனிச்சு பாருங்க. அந்த கருப்பு மேல வெள்ளை ஒரு தோற்றம், சின்ன மாற்றம் தெரியுது. அடுத்து சந்தனத்தை கரைச்சு அபிஷேகம் பண்றாங்க. உள்ள கருப்பு மேல மஞ்சள், அது ஒரு மாதிரி. பால் ஊத்தின போது ஒரு மாதிரி தோற்றம், சந்தனத்துக்கு ஒரு தோற்றம், மஞ்சள் ஊத்தின ஒரு தோற்றம், குங்குமம் ஊத்தும் போது ஒரு தோற்றம், அபிஷேகம் செய்யும் போது பஞ்சாமிர்தம் செய்யும் போது ஒரு தோற்றம். இப்போ இத்தனை தோற்றங்களிலே பேதங்கள் கண்டோமே, இந்த தோற்றங்களுக்கு மூலமாக அந்த விக்கிரகத்துல மாற்றம் இருக்கா? இல்ல. விக்கிரகம் அதே விக்கிரகம் தான். இதே போல நாம் எத்தனை வகையான தோற்றங்களை பேதங்களை கண்டாலும் அத்தனை தோற்றங்களுக்கும் மூலப்பொருளாகிய அந்த சுத்த வெளி பேதப்படுகிறதா என்றால் இல்லை. அப்போ அபிஷேகம் எதை காட்டுகிறது என்றால், நாம் கண்களுக்கு தெரிகின்ற தோற்றங்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டவை. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட். ஆனால் அனைத்து மாற்றங்களுக்கும் தோற்றங்களுக்கும் காரணமான மூல பரம்பொருள் மாறாதது, என்றைக்கும் மாறாதது. சரி, அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரம். அலங்காரம் செய்யற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பிறகு தீபாராதனை, மகா தீபாராதனை 108 திரிகளை வைத்து தீபாராதனை காட்டுறாங்க. அது பிறகு 5 முகம், 4 முகம், 3 முகம், 2 முகம், ஏகமுகம். ஏகமுக தீபாராதனை பிறகு நம்ம வணங்கணும். கைகளை கூப்பி கண்களை மூடி வணங்கணும். இப்ப தீபாராதனை எதை காட்டுகிறது என்றால், 108 முகங்கள் என்பது இந்த அண்டங்கள். 108 அண்டங்கள் ஒரு கணக்கு சொல்லுவாங்க தத்துவங்கள் இல்லை. விஞ்ஞானம் சொல்லுகிறது நாம் இருக்கிற மண்டலம் பால்வழி மண்டலம். அதுல 10,000 கோடி சூரிய குடும்பம் இருக்கிறது. இது போல பக்கத்துல உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்சி இன்னும் காணாதது பல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்முடைய முன்னோர்கள் இப்படி 108 மண்டலம் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 108 அப்படின்ற இத்தனையும் உருவானது எதனால? அடுத்து பஞ்சமுக தீபாராதனை. பஞ்சபூதங்கள் இணைந்ததுதான் அந்த பிரபஞ்சமே. எண்ணிறந்த தோற்றங்கள் கோடானகோடி சூரியன்கள் இருந்தாலும் அத்தனை கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியன்களும் வால் நட்சத்திரங்களும் இந்த பஞ்சபூதங்களில் 1 அல்லது 5. இதற்குள் உள்ள ஒரு காம்பினேஷனை தவிர இந்த 5ஐ தவிர வேறொன்று இல்லை. அதனால் 108க்கு அடுத்து நேரா 5 முக தீபாராதனை. பஞ்சபூதங்கள் தான் இந்த 108ஆக மாறியது. இந்த பஞ்சபூதங்களில் 5வது மண் தத்துவம். அதுக்கு முன்பு நீர் வரைக்கும் தான் இருந்தது 4. அதுக்கு முன்பு நெருப்பு வரைக்கும் தான் இருந்தது 3. அதுக்கு முன்பு காற்று வரைக்கும் தான் இருந்தது 2. அதுக்கு முன்பு விண்ணாக ஏகமாக இருந்தது 1. இந்த விண்ணுக்கு மூலம் சுத்தவெளி. சுத்தவெளி எப்படி காட்டுறது? அப்ப இதுவரைக்கும் காட்சி பொருளாக கொடுத்ததை இப்ப என்ன சொல்றாங்க? கையை கூப்பி கண்ணை மூடி வணங்கு.
இதுவரைக்கும் விக்கிரகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கண்ணை மூடி வணங்குகின்ற போது அதே விக்கிரகத்துடைய ஒரு பிம்பம் நமக்குள் தோன்றுகிறது. இந்த பக்கம் இருக்கின்ற அத்தனை பக்தர்களுடைய மனதிலையும் அதே போல பிம்பம் தோன்றுகிறது. இப்போ இத்தனை பேருடைய மனதில் பிம்பித்த பிறகும் விக்கிரகம் அங்கு உண்டா இல்லையா என்றால் உண்டுதானே. என்றால் இப்போ எனக்குள் தோன்றிய பிம்பம் எது? மகள் சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. கருத்தே, கரு என்றால் சுத்தவெளி, மூலப்பொருள், கருப்பொருள். அந்த மூலப்பொருளை காந்தமாக, ஜீவகாந்தமாக இப்ப தோற்றமாக தெரிகிறது. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இப்போ கண்ணை மூடிட்டு இருக்கிறேன், எனக்குள் இருக்கின்ற விக்கிரகத்தை வணங்குகிறேன் என்றால் இப்ப நான் யாரை வணங்கிட்டு இருக்கிறேன்? எதிரில் இருக்கின்ற மூலவரை அல்ல, எனக்குள் தெரிகின்ற பிம்பத்தை தான் வணங்குகிறேன். இதான் அகம் பிரம்மாஸ்மி, என்னை நானே வணங்குகின்றேன். தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. சரி, இப்போ இந்த வணக்கத்திலிருந்து அடுத்து பாருங்க, கையை கூப்பிருக்கிறோம், கண்ணை மூடி இருக்கிறோம், உள்ள இருக்கின்ற பிம்பத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, கண்ணை திறக்காம அப்படியே 2 நிமிஷம் உள்ளே கவனிச்சுட்டு இருங்க. இப்ப அந்த பிம்பம் என்ன ஆகும்? மங்களாகி 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 விரிந்து விரிந்து போய் காணாம போயிடும். இப்ப எதை பார்க்கிறோம்? இந்த தோற்றத்திற்கு மூலமாகிய, கருத்துக்கு மூலமாகிய கருப்பொருளையே காண்கின்றோம். அதே சுத்தவெளியாகிய கும் இருட்டையே நமக்குள்ள பார்க்கிறோம். அப்ப ஆலயம் எதை லயப்படுத்துகிறது? இப்போ எனக்குள் இருந்த அந்த ஜீவாந்தமாகிய அந்த கருப்பொருளிலே லயமாகின்ற போது அதான் ஆன்ம லயம் ஆகிறது. அதுதான் சொன்னோம், ஆலயம் என்பது ஆன்ம லயம். அந்த ஆன்ம லயம் புறத்தே நிகழ்வது அல்ல, எனக்குள் அகத்தே நிகழ்வது. அதற்கான சூழலை, அதற்கான அலைக்களத்தை, அதற்கான வழிபாட்டு முறையை தந்தது வழிபாட்டு ஸ்தலம். அப்ப ஆலயம் என்பது, கோவில் என்பது ஒரு குறியீடு. உண்மையான வார்த்தை வழிபாட்டு ஸ்தலம் என்று சொல்லணும். எனவே எனக்குள் இருக்கின்ற அந்த குறிப்பிடணும். சரி, அதுக்கு என்னென்ன குறியீடு கொடுக்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒரு ஸ்தல புராணம் இருக்குங்க. ஒரு கதையை சொல்லி ஒரு விக்கிரகத்தை கொடுக்குறாங்க. அதுல ஆண் தெய்வங்கள் மட்டுமல்ல, பெண் தெய்வங்களும் உண்டு. இப்ப ஆண் தெய்வங்கள் எடுத்தீங்கன்னா சிவன் கோவில், பெருமாள் கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில். இதுல எல்லா கோவில்களிலும் நாங்க போய் வணங்கிய பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போகணும்னு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அமைதியாக உட்கார்ந்து தவம் செய்யணும்னு அர்த்தம். தவம் தெரியல, தீட்சை எடுக்கலைன்னாலும் உட்கார்ந்து தன் வாழ்க்கை தேவைகளை சங்கல்பம் செய்வது என்பது அர்த்தம். எதுக்காக கோயிலுக்கு வந்தோம்? என்ன பிரச்சனைக்காக வந்தோம்? என்ன தேவைக்காக வந்தோம்? அது உட்கார்ந்து இந்த தேவை எனக்கு தர்மத்தின்படி வந்து சேரணும், இந்த சிக்கல் இயற்கை விதிப்படி தீரணும் என்று அமைதி உட்கார்ந்து வேண்டும். அது உட்கார்ந்து போன வச்சாங்க. அதுல விதிவிலக்கு பாருங்க. லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல தான் உட்காரணும், தரிசனம் முடித்த பிறகு உட்காரக்கூடாது. எவ்வளவு அற்புதமான சடங்கு பாருங்க. அது ஏன் லட்சுமி கோவில்ல, லட்சுமி நரசிம்மன் கோயில்ல மட்டும் தரிசித்த பிறகு உட்காரக்கூடாது அப்படின்னா, லட்சுமி செல்லும் அல்லவா? அப்போது லட்சுமி நரசிம்மனை, லட்சுமியை வணங்கி செல்வத்தை பெற்றோம். அந்த செல்வம் ஒரு இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்து அது பிளாக் மணி ஆயிரும். உட்கார்ந்தா
அது பிளாக் மணி ஆயிரும், சமுதாயத்துக்கு வளம் கிடைக்காது. அப்ப செல்வம் என்பது கைமாறி 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 சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அதுக்கு கரன்சின்னு பேரு. கரன்சின்னா தொடர் இயக்கம் என்று பொருள். அப்ப அந்த ரூபாய் நோட்டுக்கு ஏன் கரன்சி பேர் வச்சாங்க? அது சுத்திக்கிட்டே இருக்கணும், மக்கள் மத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப செல்வம் ஒரு இடத்தில் தங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் லட்சுமி கோவில்ல, லட்சுமி நரசிம்மன் கோவில்ல வழிபட்ட பிறகு அங்க உட்காரக்கூடாது. சரி, அம்மன் கோவில்கள்ல மிக சிறப்பான ஒரு 7 அம்மன்கள் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன கருத்தாக இருக்கலாம், அதை சுருக்கமா முடிச்சிடறேன். மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், இது 4 அம்மன் ஸ்தலங்கள். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இது 3 அம்மன் ஸ்தலங்கள். இப்ப இந்த 7 அம்மன் ஸ்தலங்களும் எதை குறிப்பிடுகின்றன? பொதுவா ஆடி மாதமே அம்மன் மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடிக்கொண்டிருப்பது எதுங்க? சுத்தி கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருப்பது எது? விண் சக்தி. அப்ப ஆடி மாதம் இயங்குகின்ற அனைத்தும் சக்தி என்று காட்டுவது ஆடி மாதம். அந்த அம்மன் விண் சக்தியாக, உயிர் சக்தியாக இருப்பதனால அந்த அம்மன் தத்துவம் எதை காட்டுகிறது என்றால் மாரி அம்மன், மாரிய அம்மன். அம்மன் என்றால் நம்முடைய உயிர் சக்தி, குண்டலி சக்தி. அந்த குண்டலி சக்தி இயல்பில் மூலாதாரத்தில் இருக்கிறது. அதை மேல மாற்றி அமைக்கணும். ஏன் என்றால் கீழ் ஆதாரத்தில் இருக்கின்ற போது உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, குழப்பமான தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதை மேல் மயத்துக்கு மாற்றினால்தான் சாந்தமான, அமைதியான, நிம்மதியான, நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன்பாதம் சேரனோ கண்ணம்மா என்றார் அழகு சித்தர். அப்ப ஏன் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், நீங்க மாரியம்மன் விக்கிரகத்தை கவனிச்சு பாருங்க. அம்மனுடைய காலடியில 3 தலைகள் இருக்கும், அரக்க தலைகள். அது எதை குறிக்கின்றன என்றால் ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்களிலே சிக்கி மனிதகுலம் சீரழிகிறது. இதிலிருந்து நீ மாற்றி பிறக்க வேண்டும். மாரிய அம்மன், மாரியம்மன். அப்ப எப்படி மாறுவது என்றால், அதுக்கு ஒரு மாரியம்மன் பண்டிகை வச்சாங்க. அன்றைக்கு அம்மனுக்கு நேர் எதிரில, கோவிலுக்கு வெளியில மண்ணுல ஒரு குழியை போட்டு அங்க பூ போட்டு பூ சாட்டுதல் நிகழ்ச்சி. ஒரு தாமரை பூ அதுல மெத்துக்கு விடுவாங்க தண்ணியில. அடுத்த வாரம் அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி 3 கிளைகள் உள்ள ஒரு கம்பத்தை நட்டு அதுல அக்னி சட்டி வைப்பாங்க. அப்ப எதை தத்துவத்தை காட்டுகிறது இந்த 2 நிகழ்ச்சிகள் என்றால், நமக்குள் மூலாதாரமாக இருக்கின்ற இடம் பத்மாசனம், பத்மம், தாமரை. அப்போ இந்த மூலாதாரம் தாமரை மலர் போன்றது, பத்ம வியூகத்தை போன்றது. அதுலதான் ஆணவம், கண்மம், மாயை தங்கி நம்மை கொன்று கொண்டிருக்கிறது. அந்த மூலாதாரத்திலிருந்து மேல ஆக்னைக்கு முக்கண் சந்தி அல்லவா, அந்த முச்சந்திக்கு தூக்கணும் குண்டலி சக்திய. அதுக்கு 3 கிளையுடைய ஒரு மரத்தை நட்டு அதுல அக்னி சட்டியை வச்சாங்க, நெருப்பு சக்தி. அப்ப நமக்குள் இருக்கின்ற குண்டலினி என்ற நெருப்பு சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆக்னைக்கு உயர்த்த வேண்டும் என்று காட்டுவது மாரியம்மன் தத்துவமும் மாரியம்மன் திருவிழாவும். இப்படி மாறுகின்ற போது என்ன ஆகுது? தண்டு மாரி அம்மன். தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்ட தூரம் தண்டு. நம் உடலிலே முதுகுத்தண்டின் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம்.
அப்ப இந்த உடலின் 7 மையங்களை கடந்து போகணும் தண்டு மாறி அம்மன். அப்படி மாறி மேல் நுனியாகிய சகசிராதாரத்திற்கு வருகின்ற போது மனம் உயிரில் ஒடுங்குகிறது. அதனால மாரியம்மன் காலடியில 3 அரக்க தலைகளை வைச்சாங்க. தண்டு மாரியம்மன் காலடியில ஒரு அரக்கனை படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப இந்த அரக்கன் யார் என்றால், வாழ்க்கையை பற்றி சிந்தித்து என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்கான விளக்கங்களையும் தீட்சையும் குரு மூலமாக பெறுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையை பற்றிய மயக்கம் தெளிந்து விடுகிறது, மாயை விலகுகிறது. மேற்கொண்டு எந்த பாவத்தையும் செய்யாத வகையிலே மனதிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப கண்மம் மேற்கொண்டு இல்லை. ஆனா இந்த 2க்கும் மூலமாகிய ஆணவம் இருக்க அவள் லேசில போகாது. எனவே தண்டு மாரியம்மன் காலடியில ஆணவம் என்ற அரக்கன் காலடியில இருக்கணும். அடுத்து துரியத்தில் நினைத்து விட்டால் உடல் உணர்ச்சிகள் எல்லாம் போயிடும். அதுக்கு லம்பியா யோகம் சொல்லுவாங்க. ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் பின்பற்றியது லம்பியா யோகம். அப்படி வருகின்ற போது உடல் உணர்ச்சிகள் அற்று போவதனால் கரு மாறி அங்கே லயித்த நிலை, அது கருமாரி அம்மன். கருமாரிக்கு உடம்பு இருக்காது, கழுத்து தலை மட்டும்தான் இருக்கும். அப்போ அது பிரபஞ்சத்தோடு லயித்து விட்டதனால அங்கே ஆணவமும் வர முடியாது. மூலாதாரம் இருந்தா தானே ஆணவம் வரும். மூலாதாரமும் இல்லை, உடம்பும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை, தேவைகளும் இல்லை, ஆசைகளும் இல்லை, ஆணவமும் இல்லை. அதனால கருமாரியுடைய விக்கிரகத்துல தலை மட்டும் உண்டு. சரி, இப்ப பிரபஞ்சமாக விரிந்த போது என்ன அறிகிறது? நான் மட்டும் இல்ல, 700 கோடி மனிதர்கள் மட்டுமல்ல, 22 லட்சம் ஜீவராசிகள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற இயக்கங்களை உடையது. இவை அனைத்தையும் ஒரு இயக்க சீர்மையோடு துல்லியமாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேராதார பெரும் சக்தி உண்டு. அதுதான் ஆதிநிலை. அதை உணர்கின்ற போது இவை அனைத்தையும் துல்லியமாக இயக்கிக் கொண்டிருக்கின்றாயே, கோ நீ அம்மன். ஏற்கனவே சொன்ன கோவில், கோ என்றால் அரசு, ஆட்சி, அறிவு. அந்த அறிவாகத்தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை அறிந்த நிலை கோ நீ அம்மன், கோணி அம்மன். இப்ப கோணியின் விக்கிரத்தை கவனிச்சு பாருங்க. இந்த அம்மன் காலடியிலையும் ஒரு அரக்கன் இருப்பான். என்னடா இது, தண்டு மாறி கிட்ட படுத்திருந்தா ஓகே, கருமறிகிட்ட காணாம போய் கோணியம்மன் கிட்ட மறுபடியும் வந்துட்டானே, இவன் யார் என்றால் வித்யா கர்வம் என்ற அரக்கன். நான் எத்தனை சாஸ்திரம் படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ற வித்யா கர்வம். சாதாரண ஆணவத்தை விட பயங்கரமானது, ஆபத்தானது இந்த வித்யா கர்வம். இந்த வித்யா கர்வம் சிக்கித்தான் பல பேர் நாசமா போனானு. அதனால கோணியம்மன் தத்துவம் எதை காட்டுகிறது? இதை அழிக்க முடியாது. இந்த வித்யா கர்வத்தை அழிக்க முடியாது. என்ன பண்ணணும்? அதை விழிப்புணர்வோடு, அயரா விழிப்புணர்வோடு காலு கீழே வெயி. கொஞ்சம் கால் இடறியது, ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் தலையில உட்கார்ந்துருவான். எவ்வளவு அற்புதமா எச்சரிக்கை பாருங்க. இப்படி இந்த 4 விக்கிரகங்களும் நமக்கு இந்த ஆத்மா அடைய வேண்டிய பக்குவத்தை காட்டுகிறது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா, சும்மா பூஜை பண்ண மட்டும் பத்தாது, தீட்சை பெற வேண்டும். ஒரு குருவிடத்துல போய் தீட்சை பெற வேண்டும். அவர் என்னென்ன தீட்சை கொடுப்பாரு என்றால், இந்த புலன்பற்றிலிருந்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தீயவற்றை செய்யாமல் காக்கக்கூடிய வகையில நமக்கு
தொட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பரிச தீட்சை. அது ஆக்ஞா கமாண்டிங் சென்டர் என்று புருமத்திக்கு பேருங்க. அதாவது நம்முடைய மனதை, நம்முடைய ஆசா பாசங்களை ஆளுமை செய்கின்ற மையம். அதுக்கு காம ஆட்சி, காமாட்சி அம்மன். அப்போ தொட்டு கொடுக்கின்ற ஸ்பரிச தீட்சை பெற வேண்டும் என்று சுட்டி காட்டுவது காமாட்சி அம்மன். அப்படி பெற்ற பிறகு சாந்திக்கு கொடுக்கிறோம். மறுபடியும் அடுத்த இரண்டாவது தீட்சை முறை என்ன என்றால், கண்கள் வழியாக கொடுக்கின்ற சற்று தீட்சை, நயன தீட்சை. இந்த நயன தீட்சை பெற்றவர்களுக்கு தான் நயனதாரான்னு பேர். அந்த நயன தீட்சை பெறவில்லை என்றால் துரியோதனன்னு பேர். அந்த நயனம் எப்படி மீன் தன் பார்வை செலுத்தி முட்டைகளை பொறிக்க வைக்கிறதோ, அதுபோல் குரு தன் கண்கள் மூலமாக அருளாற்றலை பாய்ச்சி கொடுக்கின்ற தீட்சை மீனாட்சி அம்மன், மீன் ஆட்சி அம்மன். அதன் பிறகு துரியத்திலிருந்து மனம் ஒடுங்குகின்ற போது இந்த பிரபஞ்சத்தை அளவுக்கு விரிகின்றோம். பிரபஞ்சத்தை ஆக காட்சியாக காணவும் செய்யலாம். அந்த அலைவேகம் டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 to 1 ஃப்ரீக்வன்சிக்கு போனா ஆக காட்சியாக பார்க்கலாம். அப்ப இந்த பிரபஞ்சமே விரிந்த விசாலமான மிகப்பெரிய மாபெரும் கோவில் அல்லவா? அது அறிந்து கொள்ளக்கூடிய தீட்சை ஞானத்தால் எண்ணத்தால் கொடுக்கக்கூடிய தீட்சை அல்லவா? மகா தபஸ் என்ற துரியாதீத தீட்சை. அது விசாலாட்சி அம்மன், விரிந்து பிரபஞ்சமாக இருக்கின்ற ஆட்சி, அது விசாலாட்சி அம்மன். இப்படி ஆக்னை, துரியம், துரியாதீதம் என்ற 3 தீட்சைகளை பெற்று ஞானத்துக்கு போக வேண்டும் என்பதை காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்று 3 அம்மன்கள் வழியாக காட்டினார்கள். இப்படி ஆலய வழிபாட்டிலே ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒரு காரண காரியம் உண்டு, ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்திற்கும் பொருள் உண்டு. அவை எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், ரொம்ப எளிமையா நமக்கு எடுத்து சொன்னாங்க பாருங்க மகரிஷி. இந்த வேத்திரத்தை தான் காட்டுகின்றன. ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணு, காயல்பம் பண்ணு, தவம் பண்ணு, தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பாவ பதிவுகளை நீக்குதல். இதை தொடர்ந்து சிரத்தையோடு செய்து வந்தார். இந்த சடங்கு எல்லாம் எதை சாதிக்க வேண்டும் என்று சுட்டி காட்டி சாதிக்க முடியாமல் தோற்று போனதோ, அந்த சிரமம் எதுவுமே இல்லாம, செலவில்லாம, கஷ்டமில்லாம, சிரமம் இல்லாம இருந்த இடத்திலிருந்தே உள்ளம் பெருங்கோவில். கோவில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே. அப்படி இருக்கின்ற இடத்திலேயே தெய்வத்தை அறிவதற்கான வழிவகையைத்தான் இதுல குறிப்பிட்டாங்க. இன்னொரு கருத்து சொல்லி நிறைவு செய்கின்றேன். முருகன் கோவில்ல வைகாசி விசாகத்திற்கு அளவு குத்தி பால் குடம் எடுத்து காவடி எடுத்து பாத யாத்திரை போவாங்க. இது எதுக்கு, என்ன கருத்தை காட்டுகிறது என்றால், மனமே முருகனின் மயில் வாகனம். அந்த மனசை அறியணும்னு சொன்னா முதல்ல பேச்ச நிறுத்தணும். அப்ப அளவு குத்தின வாயால பேச முடியாது. மௌனத்தின் வழியாக மனதின் மறுமுனையாக தெய்வத்தை அறியலாம். அதை குறிப்பிட்டு காட்டுவதுதான் அளவு குத்துவது. அடுத்து பால் குடம் என்பது மூலாதாரம், வித்து சக்தி இருக்கின்ற மையம். அங்கிருந்து குண்ட சக்தி மேல கொண்டு வருவதற்கு காவடி தவம் என்ற தவம் இருந்தது ஒரு காலத்துல. சாமிஜியும் ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தவத்தை. அந்த காவடி தவத்தின் மூலமாக மனதை ஒருமைப்படுத்துவது. பாத யாத்திரை செய்வது உடல் ஆரோக்கியத்திற்காக, சுத்த தேகத்திற்காக. அதுக்கு துணை செய்வது அந்த பாத யாத்திரைக்கு முன்பு சில நாட்கள் விரதம் இருப்பது. அப்ப உண்ணா நோன்பு,
உடலை தூய்மை செய்யும். அளவு குத்திய மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். உடலும் மனமும் தூய்மையானால் முருகனை தரிசிக்கலாம். இப்படி ஒவ்வொரு சடங்குலையும் பொருள் உண்டு. அதை அறியக்கூடிய அளவிலே மகிழ்ச்சி நமக்கு துணை நின்று வேதத்தின் மூலமாக அனைத்தையும் விளக்கி சொல்றாங்க. இந்த கருத்துக்களை மேலும் மேலும் நினைவிலே நிறுத்தி திரும்ப திரும்ப சிந்தனை செய்து பார்த்து தெளிவாக விளங்கிய வழியிலே பயன் கொண்டு நாமும் நிறைவாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.